வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சுவையான முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டையை நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா தொலியை உரிச்சிட்டு கத்தி வச்சு லைட்டாக கீறி விட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா உள்ளாடி இறங்கும். அதுக்கப்புறமா ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்குங்க, கடுகு போட்டுக்குங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுங்க, அப்போ வேகம் வதங்கி கிடச்சிரும். அதுக்கப்புறமா தக்காளியை போட்டுக்குங்க. தக்காளியும் போட்டு நல்லா கிரேவியாட்டம் வதக்கி விடுங்க. கருவேப்பிலையும் போட்டுக்குங்க. நல்லா வதங்கி வரும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. மஞ்சப்பொடி, லைட்டாக உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் கூடி போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா நான் மட்டன் மசாலா போட்டிருக்கேன். மட்டன் மசாலா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டு, மல்லிப்பொடி போட்டு, மிளகாய் பொடி போட்டுக்குங்க, மஞ்சள் பொடி போட்டுக்குங்க. நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க வைங்க. நல்லா கிரேவி ஆட்டம் கொதித்து வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையும் அதிலே போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா ஒரு சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.